இன்றைய தேவ வார்த்தை என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை பிலேயாமை கொண்டு சபிக்க நினைக்கிறான். ஆனால் பிலேயாம் அதற்கு சொன்ன பதில், ஆசீர்வதிக்கவே நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார், அதை என்னால் மாற்ற முடியாது என்று. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இன்று நம் வாழ்க்கையிலும் கூட அநேக பாலாக்குகள் இருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்பாத, நம்முடைய முன்னேற்றத்தை விரும்பாத, நம்முடைய செழிப்பை விரும்பாத அநேகர் நாம் செய்கிற வேலை இடத்திலே அல்லது நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய உற்றார் உறவினரிலே இப்படி காணப்பட்டாலும், எந்த மனிதர்கள் எழும்பி உங்களை சபிக்க நினைத்தாலும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைத்தாலும், உங்களை ஆசீர்வாத பாதையிலே வழி நடத்தாதபடிக்கு பல விதத்திலே உங்களுக்கு பொல்லாப்புகளை ஏற்படுத்தினாலும், இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காரியம், தேவ ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஜனமாகிய நாம் பாக்கியமுள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென்.